ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நாம் இன்னைக்கு கேரள டிஷ்ஷான உண்ணி கொழுக்கட்டை தான் செய்ய போகிறோம். வாங்க உண்ணி கொழுக்கட்டை எப்படி செய்யலான்னு பார்த்துடலாம். அதுக்கு நான் இப்போ ஒரு பாத்திரத்தில் இடியப்ப மாவு எடுத்துருக்கிறேன். இந்த மாவுக்கு தேவையான உப்பு சேர்த்து நல்லாவே கலந்து விட்டுக்கலாம். இப்போ ஒரு பாத்திரத்தில் கொதிக்க தண்ணி வச்சுருக்கிறேன். இந்த தண்ணியை நல்ல சூடோடையே நாம் இதில் சேர்த்து நல்லாவே பிசைஞ்சு எடுத்துக்கலாம். பாருங்கள், இடியப்ப மாவு பிசைகிற மாதிரி இந்த மாவை பிசைஞ்சு எடுத்துக்கணும். கை பொறுக்கிற சூடு வந்ததும் நாம் கையால் இந்த மாவை பிசைஞ்சு எடுத்துக்கலாம். பாருங்க, இந்த மாதிரி தான். இப்போ ஒரு பிளேட்டில் நாம் எண்ணெய் தடவி வச்சுக்கலாம். இந்த பிளேட்டில் வச்சு தான் நாம் ஆவியில் வேக வச்சு எடுக்க போகிறோம். இட்லி பாத்திரத்துலேயும் நாம் இந்த கொழுக்கட்டையை வேக வச்சு எடுத்துக்கலாம். பாருங்கள், இப்போ சின்ன சின்ன உருண்டையாட்டு நாம் இதை உருட்டி வச்சுக்கலாம். ஒரு சின்ன நெல்லிக்காய் அளவுக்கு போதும். பாருங்கள், இந்த மாதிரி எல்லா மாவையுமே இந்த சைஸுக்கு நாம் உருட்டி எடுத்துக்கலாம். பாருங்கள், எல்லாமே உருட்டி எடுத்தாச்சு. இப்போ இதை ஆவியில் வேக வச்சுக்கலாம். ஒரு 8லேருந்து 10 நிமிஷம் வெந்தாலே போதும். நல்லாவே வெந்துடும். சின்ன சைஸாக இருக்கிறனால சீக்கிரத்தில் வெந்துடும். பாருங்கள், இப்போ வெந்துருச்சு. இது இப்போ ஒரு கடாய் அடுப்பில் வச்சு சர்க்கரையை கரைச்சி வச்சுருக்கு. அந்த தண்ணியை இதில் சேர்த்துக்கலாம். நல்லாவே கொதிக்கட்டும். ஒரு 5 நிமிஷம் இப்படியே கொதிக்கட்டும். நல்லா கொதிக்கட்டும். இப்போ இதில் தேங்காய் துருவல் சேர்த்துக்கலாம். தேங்காய் துருவல் சேர்த்து நல்லாவே கிளறி விட்டுக்கலாம். கிளறி ஒரு 2 நிமிஷம் அப்படியே வச்சோம். அது நல்லாவே இருந்து கொதிக்கட்டும். பாருங்க, இப்போ நாம் இதில் ஏலக்காய் தூள் சேர்த்து அதையும் நல்லாவே கலந்து விட்டுக்கலாம். இப்போ இது கூட 1 ஸ்பூன் நெய் சேர்த்து அதையும் நல்லா கலந்து விட்டுக்கலாம். இந்த நெய் வந்துட்டு இந்த சர்க்கரை தண்ணியோட நல்லாவே கலரணும். பாருங்கள், இப்போ வேக வைத்த உருண்டையை இது கூட தட்டிடலாம். தட்டினதுக்கு அப்புறமா நாம் இந்த அடுப்பை ஆஃப் பண்ணிடணும். ஆஃப் பண்ணிவிட்டு நல்லாவே கலந்து விட்டுக்கலாம். பாருங்கள், இந்த சர்க்கரை தண்ணி இந்த உருண்டையில் எங்குமே படணும். அந்த மாதிரி நாம் கலந்து விட்டுக்கலாம். இப்போ உண்ணி கொழுக்கட்டை ரெடி ஆயிடுச்சு. பாருங்கள், ரொம்ப டேஸ்டாக இருக்கும். சீக்கிரமாக செஞ்சிடலாம். வீடியோ பிடிச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.